அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம். மீனம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய மாசி மாதம் எவ்வளவு சிறப்பான பலன்கள் கொடுக்க இருக்கு, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எவ்வளவு சவாலான விஷயங்களை சந்திக்க நேரிடும் என்பது பற்றியும், உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் திருமணயோகம் இருக்கா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, கல்வி விஷயங்களில் எப்படி இருக்கும், தொழில் முயற்சி கைகூடுமா, கூட்டுத் தொழில் செய்யலாமா, ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் மிக துல்லியமாக அறிய கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மாசி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உள் மாற்றங்களும் வெளிப்புற சோதனைகளும் ஒரே நேரத்தில் நடக்கும் காலமாக இருக்கும். இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக நீங்கள் நினைப்பதையும் செய்வதையும் பலமுறை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அவசரம் காட்டினால் தடைகள் வரும், நிதானமாக நடந்தால் நல்ல பலன் கிடைக்கும். சூரியன் மாதத்தின் ஆரம்பத்தில் கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு நகர்வதால் தொடக்க நாட்களில் உடல் சோர்வு, மன அழுத்தம், தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். தனிமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் பழைய விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதும் அதிகமாக இருக்கும். ஆனால் சூரியன் மீனம் ராசிக்கு வந்த பிறகு உங்களுக்குள் தன்னம்பிக்கையும் தீர்மான சக்தியும் அதிகரிக்கும். வாழ்க்கையில் நான் இதை செய்ய வேண்டும் என்ற தெளிவு உருவாகும். அதிகாரம், மரியாதை, தன்னிலை உயர்வு போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் காண்பீர்கள். சந்திரனின் தினசரி சஞ்சாரம் காரணமாக இந்த மாதம் முழுவதும் உங்கள் மனநிலை ஒரே மாதிரியாக இருக்காது. சில நாட்களில் மிகுந்த உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள், சில நாட்களில் தேவையற்ற பயம், குழப்பம் உங்களை ஆட்கொள்ளும். அதனால் மனதை கட்டுப்படுத்தி உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியம். செவ்வாய் கிரகத்தின் நிலை காரணமாக குடும்பம், வீடு, நிலம், வாகனம் தொடர்பான விஷயங்களில் பதற்றம் ஏற்படலாம். கோபம் அதிகரிக்கும் வாய்ப்பிருப்பதால் சிறிய விஷயங்களுக்கே பெரிய வாக்குவாதம் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அவசர நடவடிக்கைகள், திடீர் முடிவுகள் இந்த மாதம் இழப்பை தரலாம். அமைதியாக செயல்பட்டால் பிரச்சனைகள் தானாகவே குறையும். புதன் கிரகத்தின் சஞ்சாரம் காரணமாக பேச்சு மற்றும் தொடர்பு விஷயங்களில் கவனம் தேவை. சொல்ல வேண்டியதை சரியான வார்த்தைகளில் சொல்லவில்லை என்றால் தவறான புரிதல்கள் உருவாகலாம். ஆவணங்கள், எழுத்து வேலைகள், ஒப்பந்தங்கள் ஆகியவற்றில் அலட்சியம் காட்டக்கூடாது. மாத இறுதியில் புதன் வலுப்பெடுவதால் சிந்தனை தெளிவாகி சரியான முடிவுகள் எடுப்பீர்கள். குருபகவான் மேஷ ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த மாதம் பணநிலை மெதுவாக ஆனால் உறுதியாக மேம்படும். குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும், வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பிருந்தாலும் அதே நேரத்தில் செலவுகளும் இருக்கும். பேச்சில் இனிமை, தர்ம சிந்தனை, நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் காலமாக இது அமையும். சுக்கிரன் கிரகத்தின் நிலை காரணமாக நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி, சமூக உறவுகள், அழகு, ஆடை ஆபரணங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றம் இருக்கும். ஆனால் தேவையற்ற ஆசைகள் மற்றும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். சனி கும்ப ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் இந்த மாதம் மன அழுத்தம், தூக்கக்குறைவு, தனிமை உணர்வு போன்றவை அதிகரிக்கும். வெளிநாடு, ஆன்மீகம், ஜபம், தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். சனி உங்களை தண்டிக்க உள்ளார்ந்த மாற்றத்திற்காக சோதிக்கும் காலமாக இது இருக்கும். ராகு மீனம் ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் இருப்பதால் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள், எதிர்பாராத முடிவுகள், குழப்பமான சூழ்நிலைகள் உருவாகலாம். யாரை நம்புவது, எந்த வழியை தேர்வு செய்வது என்பதில் குழப்பம் வரும். அதே நேரத்தில் ஆன்மீகம், ஜோதிடம், மறைஞானம் போன்ற விஷயங்களில் ஆழ்ந்த ஈர்ப்பு ஏற்படும். மொத்தமாக சொன்னால் மாசி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு சோதனைகளுடன் கூடிய மன வளர்ச்சி தரும் காலமாக இருக்கும். கிரக மாற்றங்கள் உங்களை மெதுவாக மாற்றி வாழ்க்கையில் நிலையான பாதையை நோக்கி அழைத்து செல்லும். பொறுமை, நிதானம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கையுடன் நடந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அடித்தளத்தை அமைத்து தரும். இந்த மாதம் உங்களுக்குள் உள்ள எண்ணங்கள் தெளிவடையும். இதுவரை குழப்பமாக இருந்த பல விஷயங்கள் ஒவ்வொன்றாக சரியான பாதையில் செல்லத் தொடங்கும். மனதளவில் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய நேரம் என்பதால் எதையும் அவசரமாக முடிவு செய்யாமல் நிதானமாக செயல்படுவது மிகவும் நல்லது.
வேலை மற்றும் தொழிலில் ஆரம்பத்தில் சிறிய தடைகள் அல்லது தாமதங்கள் இருந்தாலும் மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு சூழ்நிலை மெதுவாக உங்களுக்கு சாதகமாக மாறும். உங்களின் முயற்சிகள் வீணாகாது. மேலதிகாரிகள் அல்லது அனுபவமுள்ள நபர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய வேலைவாய்ப்புகள், மாற்றம் அல்லது பதவி உயர்வு தொடர்பான செய்திகள் சிலருக்கு வரக்கூடும். ஆனால் பொறுமை அவசியம். வியாபாரம் செய்வோர் முதலீட்டில் கவனம் செலுத்தி தேவையற்ற செலவுகளை தவிர்த்தால் நல்ல லாபம் கிடைக்கும். பணவரவு சீராக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. குடும்ப தேவைகள், மருத்துவ செலவுகள் அல்லது திடீர் செலவுகள் ஏற்படலாம். அதனால் சேமிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். கடன் கொடுத்தல் அல்லது பெரிய நிதி முடிவுகளை இந்த மாதம் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தரும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். பெற்றோர், மூத்தவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் திறந்த மனதுடன் பேசுவதன் மூலம் எளிதில் சரி செய்யலாம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். குழந்தை பாக்கியம் விரும்புவோருக்கு மருத்துவர் ஆலோசனையுடன் முயற்சிகள் சாதகமாக இருக்கும். கல்வியில் மாணவர்கள் கவனம் சிதறாமல் படிப்பில் ஈடுபட்டால் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். நினைவாற்றல் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இருப்பவர்களுக்கு இந்த மாதம் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அலட்சியம் காட்டினால் வாய்ப்புகளை இழக்கும் சூழ்நிலை வரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம், தூக்கக்குறைவு, சிறிய உடல் சோர்வு போன்றவை ஏற்படலாம். உணவு முறையிலும் ஓய்விலும் கவனம் செலுத்தினால் பெரிய பிரச்சனைகள் வராது. தியானம், பிராணாயாமம் போன்றவை மன அமைதியை தரும். மொத்தத்தில் மாசி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு சோதனைகளுடன் கூடிய முன்னேற்றம் தரும் காலமாக இருக்கும். பொறுமை, நிதானம் மற்றும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்பட்டால் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களுக்கு அடித்தளமாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரம். மாசி மாதம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதளவில் சிந்தனை அதிகமாக இருக்கும் காலமாக இருக்கும். நீங்கள் எதையும் ஆழமாக யோசித்து முடிவெடுக்க நினைப்பதால் சில விஷயங்களில் தாமதம் ஏற்படலாம். வேலை மற்றும் தொழிலில் ஆரம்பத்தில் சிறிய தடைகள் இருந்தாலும் உங்கள் அனுபவம் மற்றும் அறிவால் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும். மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை கவனிப்பார்கள், ஆனால் பாராட்டுகள் தாமதமாக கிடைக்கும். பண விஷயங்களில் வரவு இருந்தாலும் செலவுகள் ஒரே நேரத்தில் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள், மருத்துவம் அல்லது வீட்டுக்கான செலவுகள் உங்களை சற்று கவலைப்படுத்தலாம். திருமண வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் புரிதல் அவசியம். சிறிய தவறான புரிதல்கள் பெரிய பிரச்சனையாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தைகள் வந்தாலும் முடிவுகள் மெதுவாகவே அமையும். ஆரோக்கியத்தில் மன அழுத்தம், தூக்கமின்மை, தலைவலி போன்றவை வரக்கூடும். தியானம், ஜபம், ஆன்மீக வழிபாடு செய்தால் மன அமைதி கிடைக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சோதனையுடன் கூடிய அனுபவ வளர்ச்சி தரும். உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மாதம் முன்னேற்றத்தை நோக்கி நகரும் காலமாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்களில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் தோன்றத் தொடங்கும். வேலை தொடர்பான பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும். வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு தொடர்பான முயற்சிகள் சிலருக்கு சாதகமாக அமையும். பணநிலை படிப்படியாக மேம்படும். கடன் சுமை குறையத் தொடங்கும். சேமிப்பு செய்யும் எண்ணம் உருவாகும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பெற்றோர் ஆதரவு கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் இனிமை அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் விரும்புவோருக்கு மருத்துவர் ஆலோசனையுடன் முயற்சிகள் நம்பிக்கையை தரும். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் சிறந்த முன்னேற்றம் காண்பார்கள். போட்டித் தேர்வுகள், தேர்ச்சி, பயிற்சிகள் ஆகியவற்றில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை, ஆனால் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு தேவை. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நம்பிக்கை மற்றும் நிலைத்தன்மை தரும் காலமாகும். ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாசி மாதம் மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஒரே நேரத்தில் கொண்டுவரும். உங்கள் வாழ்க்கையில் புதிய சிந்தனைகள், புதிய திட்டங்கள் உருவாகும். வேலை மற்றும் தொழிலில் புதுமையான முயற்சிகள் வெற்றி பெறும். வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள், பயணம் அல்லது புதிய ஒப்பந்தங்கள் சிலருக்கு கிடைக்கலாம். பணவரவு நல்ல முறையில் இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் சேமிப்பு குறைய வாய்ப்பு உள்ளது. காதல் வாழ்க்கையில் தெளிவு வரும். பழைய குழப்பங்கள் விலகும். திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் காலமாக இது இருக்கும். ஆரோக்கியத்தில் சக்தி அதிகரிக்கும். உடல் சோர்வு குறையும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். கோவில் வழிபாடு, தான தர்மங்கள் செய்தால் மனநிறைவு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி, மாற்றம் மற்றும் நன்மை தரும் காலமாகும்.